வெளிப்படையான ஆதாரம் இருக்கு. சீமான் பொட்டமானை மயிறு என்று சொன்னதற்கு ஆதாரம் இருக்குது. தன் சொந்த கட்சி நிர்வாகியை பிசிறு என்று சொன்னதற்கு ஆதாரம் இருக்கிறது. சாமியார் கூட இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் வெள்ளக்கார பிகரா இருக்குன்னு சொல்லி பிகர்னு சொன்னதுக்கு பெண்களை பற்றிய இவருடைய பார்வைக்கு ஆதாரம் இருக்கிறது. சொந்த கட்சி நிர்வாகியின் தாயாரை கெட்ட வார்த்தையில் திட்டியதற்கு ஆதாரம் இருக்கிறது. சொந்த கட்சிக்காரனை கெட்ட வார்த்தையில திட்டினதுக்கு ஆதாரம் இருக்குது. சீமானின் மீதான பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருக்கிறது. போலீஸ் வழக்கு இருக்குது. அவர்கள் அந்த புகாரை கொடுத்தவர் அது தொடர்பாக ஏராளமான காணொலிகளையும் வெளியிட்டிருக்கிறார். அப்ப சீமான் மீதான பாலியல் குற்றச்சாட்டுக்கும் ஆதாரம் இருக்குது. ரைட்டா? அப்ப சீமானை பற்றிய எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் என்ன இருக்கு? ஆதாரம் இருக்கு. ரைட்டா? சரி. ஆனா சீமான் சொன்ன எதுக்காவது ஒண்ணுக்கு ஆதாரம் இருக்கா? அமக்கறி சாப்பிட்டேன், வானத்தை படுத்து சுட்டேன், AK-74 சுட்டேன், அதை பண்ணுனேன், இதை பண்ணுனேன். சரி, பிரபாகரனை சுற்றி சீமான் சொன்ன எந்த கதைக்கும் ஆதாரம் கிடையாது. ஒன்று. பெரியாரை பற்றி சீமான் சொல்லக்கூடிய அவதூறுகளுக்கும் ஆதாரம் கிடையாது. சரி, இப்ப அப்படியே வச்சுங்க. சீமான் பொய்யர், புழுகு முட்டை, மோசடி மன்னன்கிறதுக்கு இவ்வளவு ஆதாரம் இருக்கு. எல்லாமே நமக்கு தெரியுது.